போதுங்கா, விட்டுருக்கா. நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டாங்க. இங்க பாரு, வித்யா ஏன் தங்கச்சி. நான் இருக்கும் போதே அவளை தீர்த்து கட்ட பிளான் பண்றீங்களா? மொத்த பேரையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். இனி அவ பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது. என்ன பண்றது சகுந்தலா? அந்த சரளாவை மீறி இந்த ஜெயில ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளுக்கு இங்கேயும் செல்வாக்கு, வெளியவும் செல்வாக்கு இருக்கு. அவ பேரை சொன்னாலே எல்லாரும் நடுங்குவாங்க. ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த வித்யா நம்ம நிம்மதியை கெடுக்கிறாளே. ஆண்டி, அவளை ஏதாவது பண்ணணும். அப்படி பேசுனதுக்கு தான் இப்ப அடி வாங்கி கட்டு போட்டுட்டு உக்காந்துருக்கோம். இது பத்தாதா உனக்கு? சகுந்தலா, உன் உதட்டிக்கிட்ட ரத்தம் வருது. உன்னை ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காளே. நீ வெளியில எப்படி இருந்த ஆளு? உன்னை பார்த்தாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. அந்த வித்யா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாளே. ஏய், நீ எனக்கு தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? அந்த சரளா என்ன போட்டு அடிக்கிறா, ஒண்ணு கேட்காம இருக்க? எனக்கும் குடும்பம்லாம் இருக்கு சகுந்தலா. இதெல்லாம் கண்டும் காணாம இருந்தாதான் நான் வாழ முடியும். உங்களுக்காக அவகிட்ட நான் வம்பு பண்ணேன்னு வையே, என் குடும்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. நீங்க கூட பயப்படுறீங்க? பின்ன சரளானா சும்மாவா? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? நான் பார்க்கல, ஜெயிலர் தான் சொன்னாங்க. நீங்க யாராவது வர சொன்னீங்களா? ஆமா, ஜாமீன் விஷயமா பேசுறதுக்கு லாயரை வர சொன்ன. அவராத்தான் இருக்கும். அப்போ ஜாமீன் வாங்கிட்டு வந்திருப்பார்லாம் ஆண்டி. எல்லாருக்கும் தானே சகுந்தலா? ஆமா ஆமா. சரி, நீங்களும் என் கூட வாங்க. வா. வணக்கம் இல்லைங்களே. உங்க மொத்த பேரையும் இப்படி நல்லா தட்ட சொன்னா கொலையே பண்ணிடுவாங்க. சகுந்தலா மேடம், என்ன உங்க வாயில இருந்து அப்படியே ரத்தம் வருது? அப்ப டிஞ்சர் வாங்கிக்கோங்க, இல்லனா செப்டிக் ஆயிர போகுது. ஏய், நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க. நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்ககிட்ட விளையாடுவேனா மேடம்? நல்லா தெரியும்.
வேதம்மா வீட்டுக்கு வாழ வரும்போது உங்க ஜாதகத்தை கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்தேன். உங்களை பத்தி தெரியாம உங்க கூட எல்லாம் மோத முடியுமா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ம்? விடாதீங்க, ஏதாவது பண்ணுங்க. நீங்க மொத்தமா உள்ள வந்ததும் வெளியில எனக்கு பிரச்சனையே இல்லாம லைஃபே போர் அடிக்குது. ஏதாவது 7-8 பிரச்சனையை உருவாக்கி வெளியே விடுங்க. அப்பதான் நான் எனர்ஜியா இருக்க முடியும். என்ன நான் சொல்றது? ஏய், நாங்க உள்ள இருக்கோம், எதுவும் செய்ய மாட்டோங்கிற தைரியத்துல பேசுறியா நீ? பிரீத்தி மேடம், என்ன நீங்க கூட்டத்துல ஒளிஞ்சு நிக்கிறீங்க? முன்னாடி வாங்க. வந்த உடனே என் கண்ணு உங்களை தான் தேடுச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நல்ல வேலை, நாங்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்லன்னு வைங்க, அவ்வளவுதான். நான் ஏதோ செஞ்சிருக்க மாட்டேன். வந்த வேகத்துக்கு என் அத்தை உங்களை போட்டு தள்ளிரு. அதெல்லாம் செய்ய வேண்டாம். திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பாக்குறேன். பார்த்து சூதாரணமா நடந்துக்கோங்க. இதோட என் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டா உங்களுக்கு தான் நல்லது. இல்லனா விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். வட்டா அப்புறம் ஜாமீன் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் எப்படிப்பா நடக்கும்? சீக்கிரமே எல்லாம் முடிஞ்சிரும்பா. சஞ்சய், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆ. எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. நீங்களே சமைச்சீங்களாமா? ஆமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்டாட்டி கையால சமைச்சிருக்கா. ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். வாங்கடா வாங்க. கை கழுவுங்கடா. கை கழுவிடலாம்ப்பா. ரைட்டியா இருக்கு. வைங்கம்மா. நல்லா சாப்பிடுங்க எல்லாரும். ஆஹா, சூப்பரா. சூப்பர்ப்பா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பரா சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குங்க. அம்மா, குழம்பு ஊத்துங்கம்மா. சூப்பர். பொண்டாட்டி சமைச்சது செம டேஸ்டா இருக்குல்ல? பேசிட்டே இருக்காம சீக்கிரமா சாப்பிடு. சாப்பிடுங்க. அத்தை, எனக்கு கொஞ்சம். அம்மா, எனக்கும்மா. ஆஹா, அருமை. அம்மா, அந்த பொரியல் இன்னும் கொஞ்சம் வைங்க. போட்டுக்க போட்டுக்க. இதுல பீட்ரூட். ஏய், எல்லாத்தையும் நீங்களே முடிச்சிருவீங்க போல. எனக்கு வேணும்டா. சரி போட்டுக்கங்க. போட்டுக்கிறேன். மாமா ரசிச்சு சாப்பிடுறாரு. நிறைய இருக்கு. இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. கலக்கிட்டமா வித்யா, என் பொண்டாட்டி கிட்ட போய் சமையல்ல சவால் விட்டியே, எல்லாம் உனக்கு தேவையா? உனக்கு சூப்பர் சூப்பர் சூப்பரா. அப்பா போதும், கை கழுவிக்கிறேன். போதுமா? சூப்பர் சூப்பர் சமையல். அப்பா அப்பா அப்பா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுலப்பா. சூப்பர் சாப்பாடுடா. டேய் சொல்லண்டா உங்க அம்மா கிட்ட. டேய் அப்பா, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? என்ன வேதா இப்படி கேட்டுட்ட?
நாங்க சாப்பிட்ட ஆர்வத்தை பார்க்கும்போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. சாப்பாடு சூப்பர்மா. அம்மா சொல்ல வார்த்தையே இல்லம்மா, அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்துச்சு. அத்தை, இனி தினம் ஒரு நேரமாவது நீங்க சமைக்கிறீங்களா? கண்டிப்பா சமைப்பேன். சூப்பரா இருந்துச்சு அத்தை. ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க அத்தை. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம், இதோ வரேன். ஒண்ணு வேதா வித்யா ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கீங்க. வேதா, என்னங்க சாப்பிடவா போற? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஆமா, இல்ல நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமைச்சிருக்கல, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக உன்னை வெளியே சாப்பிட கூட்டு போலான்னு இருந்தேன். வா. இல்லங்க, நைட்டு டின்னருக்கு வெளியில போலாம். இப்போ நான் வீட்லயே சாப்பிடுறேன். இல்ல 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 வேதா, இப்பவே போலாம் வா. ஏங்க, நான் சமைச்சத நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்க, நான் சாப்பிட கூடாதா? சாப்பிடு. சரி, தண்ணி எடுத்து வைக்கிறேன். ஐயோ, என்னங்க பண்றீங்க? அது சாரி வேதா, தெரியாம பண்ணிட்டேன். இல்லங்க, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. நான் சாப்பிட கூடாதுன்னு தானே பண்றீங்க. சஞ்சய், விஜய், எல்லாரும் வாங்க. என்னம்மா? அம்மா என்னாச்சு? என்னாச்சு? ஸ்னேகா, அத்தை, என்னாச்சுப்பா? உண்மைய சொல்லுங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லதா இருந்துச்சு. ஏன் மேல சத்தியம்? சொல்லு, எப்படி இருந்துச்சு? வேதா, நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமைச்சிருக்கல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சாப்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப மோசம் இல்ல. அப்போ சாப்பாடு நல்லா இல்ல, அப்படிதானே? என்ன ஜெயிக்க வைக்கணும்னு எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? எனக்கு இப்படி ஒரு வெற்றி தேவையில்லை. என்னடா இப்படி ஆயிடுச்சு? எனக்காக யாரும் விட்டு கொடுக்க வேண்டாம். நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கத்துக்கிட்டு இன்னொரு நாள் நல்லா சமைச்சு காட்டுறேன். சரிங்க அத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க இன்னொரு நாள் நல்லா சமைக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும் அத சொல்லுங்க. கார் ஓட்டணும். காரா? உனக்கு தெரியாதுல்ல, நீ இண்டிவிஜுவலா கார் ஓட்டி லைசென்ஸ் எடுக்கணும். எத்தனை நாள் உனக்கு டைம் வேணும்? காரு நான் கத்து கொடுக்குறேன். 2 நாள்ல வித்யா கார் ஓட்டி காட்டுவாமா. ஓ, நீங்க அவளை என்ன நினைச்சீங்க? இதெல்லாம் அவளுக்கு அசால்ட்டு.
வித்யா ஏய் பாத்தியா அம்மா கிட்ட நான் உனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசினேன்னு. அவங்க என்னமோ உன்னால கார் ஓட்ட முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க. எனக்கு என் பொண்டாட்டிய பத்தி தெரியும்ல, நான் இருக்கேன். நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன், சரியா? நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது, சரியா? நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏய், ஐஸ் கட்டி மாதிரி சில்லுன்னு இருப்பேன்னு பார்த்தா அடுப்பு மாதிரி ஃபயரா இருக்க. வாட் ஹேப்பன் டு யூ? யாரு கேட்டு நீ 2 நாள்ல நான் கார் ஓட்டுவேன்னு சொன்ன? சொல்லு, ஏன் சொன்ன? வலிக்குதுன்னு சொல்றல. 2 நாளா வலிக்குது கத்திக்கிட்டு இருக்க, கேட்க மாட்டேன். அடிக்காம உனக்கு கொஞ்சுவாங்களா? வர வர உனக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சு. இன்னைக்கு அந்த துளிர கிள்ளி எடுத்துதான் மறுவேளை. என்ன கேட்காம நீ வாய் விடுவியா? விடுவியா சொல்லு. இங்க பாரு, பூவும் போட்டு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நான் உன் புருஷடி பானாடி. ஒண்ணு இல்ல. சரி, கோவம் குறைஞ்சிருச்சா? இல்ல, ரூம்ல இருக்க பொருள் எல்லாம் தீந்துருச்சு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இப்பவே போய் அம்மா கிட்ட இந்த போட்டியை மாத்தி தர சொல்லி கேக்குறேன். போதுமா? மறுபடியும் அடி வாங்கணுமா? ஒரு நிமிஷம், மூச்சு வாங்குது. அம்மா முடியல, இரு. அப்பா, ஏ வித்யா, நான் ஒத்துக்கிட்டதுக்கும் அடிக்கிற, இப்ப வேணான்னு சொன்னாலும் அதுக்கும் அடிப்பேன்னு சொல்ற. இப்ப வேற நான் என்னதான் செய்யறது? நான் கார் ஓட்ட கத்துக்க மாட்டேன்னு சொல்லல. நீ 2 நாள்ல கத்துப்பேன்னு சொன்ன பாத்தியா, அதுக்கு தான் அடிக்கிற. அட்லீஸ்ட் ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கலாம்ல. இல்ல, நான் என் பொண்டாட்டி ரொம்ப ஷார்ப்னு நினைச்சேன். இந்த டியூப் லைட் லேட்டா தான் எரியும்னு எனக்கு தெரியலையே. என்னது? ஒண்ணு இல்ல. அது வந்து லேட்டா எரிஞ்சாலும் நல்லா பிரைட்டா எரியிற டியூப் லைட் தான் நீ. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். நான் டைம் கேக்குறேன். இனி டைம் கேட்டா நான் பயந்துட்டேன்னு நினைப்பாங்க. அப்ப என்னதான் பண்றது? 2 நாள்ல நான் எப்படி கார் ஓட்ட கத்துக்கிறது? அதான் நான் இருக்கேனே, நான் சொல்லி தரேன். நீ தானே கார் ஓட்ட சொல்லி தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நெருங்கி வருவ. ஆமா, கியர் போடுற மாதிரி என் கைய பிடிப்ப. அப்படியே நாங்க சொக்கி போகணும். பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டை போட்டுட்டு என்கிட்ட நெருங்கி வருவ. கரெக்டா சொல்றாளே. அதான் தினமும் பாத்துட்டு இருக்கேனே. அதான் கடைசியா ஏதாவது ஒரு தடங்கல் வந்து அப்படியே விலகி போயிடுவியே. அப்புறம் என்ன, முழுசா எதையும் நடக்க விட மாட்டானுங்களே. இங்க பாரு, நீ எனக்கு கார் ஓட்ட கத்து கொடுக்கறங்கிற பேர்ல என்ன அங்க தொடுறது, இங்க தொடுறது, அப்படி இப்படின்னு உரசுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். இல்ல, அதை மறந்துட்டியோன்னு நினைச்சேன். அதான் இப்போ ஞாபகப்படுத்தினேன். அதான் நீ கட்டின தாலி இருக்குல்ல, அப்புறம் எப்படி நான் மறப்பேன்? ஓ, அப்படி சொல்றது புரியுதா? புரியுது, நல்லா புரியுது, ரொம்ப நல்லா புரியுது. பேஷ். இதுக்கு நீ போய் டிரைவிங் ஸ்கூல்லயே கத்துக்கலாம். நீ தானே 2 நாள்ல கார் ஓட்ட வைக்கிறேன்னு சவால் விட்ட, அப்ப நீ தான் சொல்லி கொடுக்கணும். அப்படி 2 நாள்ல என்ன, ஒரே நாள்ல கத்து கொடுக்கறேன், அதுவும் இன்னைக்கே கத்து கொடுக்கறேன். நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, எங்கேயோ இருக்க வேண்டியவ. இந்த நாசால சிடி போட்டு அனுப்ப வேண்டிய ஆளு. ஏய், இப்படி பாத்துட்டே இருந்தா எப்படி? ஏறி உட்காரு, வா. போட்டிதான் ஆகணுமா? பின்ன நீ போட்டியில ஜெயிக்கணும்ல. தேவையில்லாம நீ தான் வாயை கொடுத்து என்ன மாட்டி விட்டுட்ட. நான் என் பொண்டாட்டிக்கு தெரியாத விஷயம்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ கார்ல ஏறி உட்கார சொல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா, உட்கார். சஞ்சய், ஓ, உள்ள போய் உட்காரு. இப்போ சாவியை போட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். வண்டி பூ மாதிரி அப்படியே போகுமா?
அப்புறம் கொஞ்ச தூரம் போயிடுவோம்ல, அப்ப செகண்ட் கியர் மாத்திடலாம். ம்? அப்போ ஸ்டேரிங் அது சும்மா. இப்ப நீ சைக்கிள் திருப்புவல்ல, அதை திருப்புற மாதிரி தான். ரொம்ப ஈஸி. இத சைக்கிள் ஓட்டுவல்ல? அது 2 சக்கரம், இது 4 சக்கரம்ல. ஏய், இங்க பாரு, அதுல கூட கீழே விழ சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல நீ விழ மாட்ட பத்தியா? சரியா? ஓட்டு. எடு. யாரையும் மோதிர மாட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, 100 பேரை கொன்னாதான் அரை வைத்தன்னு உங்க ஊர்ல சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் டிரைவிங்கும். துணிஞ்சு எடு, பாத்துக்கலாம். எடு, ஸ்டார்ட் பண்ணு. அப்படிதான். நெக்ஸ்ட் லட்சமிதி. கீரை போடு, கீரை போடு. இப்போ வண்டியை விடு. ஸ்டேரிங் ஸ்டேரிங் பிடி. மெதுவா ஆக்சிலேட்டர் கொடு. என்னப்பா, நான் உன்னை மெதுவா தானே கொடுக்க சொன்னேன். சரி, மறுபடியும் சாவி போடு. கியர் போடு. இப்ப அப்படியே மெதுவா போ. என்ன வித்யா, நான் எப்படி குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி பண்ணா நீ எப்படி கத்துப்ப? மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணு. என்னடி இப்படி பண்ற? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா?